கவலையில்லா வகுப்பறையில் பண்பான அனீஷா பள்ளி வருடம் முடிவுக்கு வரும்போது அவளது நெருக்கமான நண்பர்களான மாயா, தீபிகா மற்றும் ஹரிணியால் சூழப்பட்டிருக்கிறாள். சிறிய அச்சீவிசா இன்று பள்ளியின் கடைசி தினம். பெற்றோராய் ஆரன்ஸ்மன் தமாவுன்குலிடி பெரும் மிதத்தை ஏற்படுத்திய மகளிர் முழங்கி எழுகிறார். அவர்களின் குரல்கள் கட்டுப்பாடின்றி மகிழ்ச்சியையும் நிலவின் பயணத்திற்கான எதிர்பார்ப்பையும் பிரதிபலிக்கின்றன. அனிஷாவின் அரண்மனையின் படபடப்புடன் ஒரு இளங்கோ மகள் தனது பெற்றோரின் ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறார். ஒரு உணர்ச்சி பொருந்திய கூடலுக்காக சௌகரியத்துடன் மற்றும் எதிர்பார்ப்புடன் அனிஷா தனது மனதார்ந்த ஆசையை பகிர்ந்து கொள்கிறாள். அம்மா, அப்பா, என் நண்பர்களுக்கு சிறிய விருந்தினை நடத்த நான் நினைத்தேன். மன்னர் புன்சிரிப்புடன் மென்மையான குரலில் மிகுந்த பாசத்துடன் பதிலளிக்கிறார். அது ஒரு அற்புதமான எண்ணம் அனீஷா. உன் நட்புகளை கொண்டாடுவது நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக நிமிர்கின்றோம். அரசர் அதிகாரத்துடன் மன்னிப்பு அளிக்கிறார். அனீஷாவின் சேஷி பொங்குறது இதயத்துக்கு அருகிலுள்ள நண்பர்களை போற்ற உங்க விருப்பத்தை வெளிப்படுத்துகிறாள். ஓ நன்றி, அது மிக சிறப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக மாயா, தீபிகா மற்றும் ஹரிணிக்காக. மாயா, தீபிகா, ஹரிணி ஆகியோர் நுழைகின்றனர் பெரிய மண்டபத்திற்குள். அவர்களின் அழகிய உடைகள் ஒளிர்கின்றன பிரகாசமான விளக்குகளின் கீழ். மண்டபம் உயிர்க்கு முழுமையாக உள்ளது. அதன் சுவர்களில் மொய்க்கும் விளக்குகள் புத்தகமான விழாக்கால ஒளியில் நடனமாடுகிறது. பெரிய மற்றும் ருசிகரமான கேக் ஒரு மன்னிக்கக்கூடிய மேஜையில் மெருகூட்டப்பட்டிருக்கிறது. அதன் இனிமையான வாக்குறுத்தலுடன் அனைவரையும் கவர்ந்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி நிறைந்த கூட்டத்திலே அனீஷா அறிவிக்கிறார், இந்த நாள் நம் நட்புக்காக சந்தோஷமான ஆரம்பத்தை விடுவோம். அலங்கரிக்கப்பட்ட மாளிகையின் பார்ட்டி ஹாலில் நகைச்சுவை, சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சியான பாடல்களின் மெலடிகள் ஒன்றிணைந்து நட்பின் நட்புறவை பிரதிபலிக்கும் உயிரேற்றப்பட்ட ஓவியத்தை நெய்துகின்றன. மென்மையான அன்பின் செயல்களில் மற்றும் மனமாற உருகிய சிரிப்புகளில் அவர்கள் பரிமாறிக்கொள்ளுகின்றனர் பரிசுகளை. ஒவ்வொன்றும் பாசத்தின் அடையாளம். அவர்களின் இதயங்களை நெருக்கமாக இணைக்கிறது. அவர்கள் கேக்கை நறுக்குகின்ற போது ஒரு பகிரப்பட்ட தூய ஆர்வமாகிய நிமிஷம். ஒவ்வொரு துண்டிலும் அவர்களின் உறவு கட்டி பொருத்துகிறது. காற்றே காற்றில் பெரும் இன்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் மின்னுகிறது. அவர்கள் நட்பின் வலிமையின் மூகமான சாட்சியமாம். சூரியன் மறைகையில் வானம் பல வண்ணங்கள் உள்ள ஓவியமாக மாறி அரண்மனை மாடியில் ஒன்றாக நிற்கும் அனீஷா, மாயா, தீபிகா மற்றும் ஹரிணியின் முகங்கள் மீது வெப்பமான ஒளியை செலுத்துகிறது. ஒரு உணர்வு பூர்வமான நட்புறவின் தருணத்தில் அனீஷா உறுதிப்படுத்திக் கொள்கிறாள், நாம் எப்போதும் நண்பர்களாகவே இருக்கிறோமே. மாயா உறுதியுடன் பதிலளிக்கிறாள், என்றும் என்றும். தீபிகா நினைவு கூற அவளின் குரலில் பச லீலா ஒலிக்கிறது. சாங்கேஜிங் ஃப்ரெண்ட்ஸ்களை உருவாக்கியுள்ளோம். ஹரிணி அந்த உணர்வை ஒலிக்கிறார். அவரது குரலில் சடுகுடு நிரம்பியுள்ளது. நாம் என்றும் மதிக்கும் நினைவுகள்.